Next one, coastal shipping play an important role in transport of bulk goods in India. இந்தியாவின் கனரக பொருட்கள் மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை கையாளுவதில் கப்பல் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது. There are about 13 major and 200 minor or intermediate ports in India. அதுக்கு முன்னாடி நம்ம ஷிப்பிங் இஸ் நாட் ஒன்லி த மோஸ்ட் எக்கனாமிக்கல் அண்டு have a mode of transport, it is also an environment friendly mode. இதுவும் மிகவும் சிக்கனமான போக்குவரத்து மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ற ஒன்று ஆகும். The sea and oceanic routes are mainly used for international trade and are connected through a port. கடல் மற்றும் பெருங்கடல் வழிகள் பெரும்பாலும் சர்வதேச வணிகத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. The major ports are administered by the central government and the minor ports are managed and administered by various state government. இவ்வழிகள் துறைமுகங்கள் மூலம் இணைக்கப்படுகின்றன. இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்களும் அதை லைன் பண்ணிக்காங்க. how many biggest port of India? 13. 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் உள்ளன. பெரிய துறைமுகங்களை மத்திய அரசாங்கமும் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்களை அந்தந்த மாநில அரசுகள் நிர்வாகம் செய்கின்றன. The major port on the east coastal are லைன் பண்ணிக்க வெரி இம்பார்ட்டன்ட். கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் கேட்பாங்க. அடுத்து மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம், மேப்பில் கேட்கலாம். பாருங்கள், இந்த மேஜர் போர்ட்டு ஈஸ்ட் கோட்டார் கல்கட்டா. அப்படி மேப்பில் பார்த்தீங்கன்னா கல்கட்டா இன்க்ளூடிங் ஆல்தியா அண்டு டக். சேனனில் பாராதீப். அப்படியே டவுனில் வந்தீங்கன்னா கொல்கத்தாவிலேருந்து அப்படியே டவுனில் வந்தால் பாராதீப் பாருங்கள் மேப்பில். அதனுடைய டவுன் சைடு வந்தீங்கன்னா அப்படியே விசாகப்பட்டினம். அதனுடைய டவுன் சைடு சென்னை அண்டு எண்ணூர். சென்னையில் 2 துறைமுகம், சென்னை எண்ணூரும் அண்டு தூத்துக்குடியின். அடுத்தவன் எதுக்குன்னு தூத்துக்குடி, அதான் தூத்துக்குடியின். நெக்ஸ்ட் ஒன் அந்த மேஜர் போர்ட் அந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆர் மேற்கு கடற்கரையில் அப்படியே குஜராத் பக்கம் பார்த்தீங்கன்னா காண்ட்லா போர்ட்டு. அப்படியே அதில் டவுனில் அப்படியே வந்தோம்னா மும்பை போர்ட்டு. அதனுடைய டவுனில் பார்த்தீங்கன்னா அப்போ நிகவா சிவா ஜவஹர்லால் நேரு போர்ட்டு. அதான் என்ன சொல்லலாங்க அப்படின்னா நவசேவா, அதான் நவசேவா ஜவஹர்லால் நேரு போர்ட்டு. இது மும்பையில் 2 துறைமுகம், 2 போர்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் நியூ மங்களூர். மங்களூர் ஆர் நியூ மங்களூர் ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு மர்ம கோவா, அது கோவான்னு சொல்லுவாங்க, மர்ம கோவா அண்டு கொச்சி. இதெல்லாம் மேப்பில். இது வெஸ்டர்ன் கோஸ்டல் போர்ட்டு. இந்தியாஸ் 4 மேஜர் ஷிப்யார்ட். இந்தியாவின் மிக முக்கியமான 4 கப்பல் கட்டும் தளங்கள். அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் நேவிக்கு போனோம்னா எங்கே கப்பல் கட்ட இருக்க துறைமுகம்னு பார்த்துட்டு நம்ம நேவிக்கு போவோம். ஃபர்ஸ்ட்டில் இந்துஸ்தான் ஷிப்யார்டின் விசாகப்பட்டினம். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். இதுவும் மேப்பில் கேட்கலாம், விசாகப்பட்டினம். செகண்ட் ஒன்றில் கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் இன் கல்கட்டா. கார்டன் ரீச் கப்பல் கட்டு தொழிற்சாலை கொல்கத்தா. தேர்ட் ஒன்றில் மசாகன் அண்ட் டாக் இன் மும்பை. மசாகன் கப்பல் கட்டு தொழிற்சாலை மும்பை. ஃபோர்த் ஒன்றில் கொச்சி ஷிப்யார்டு இன் கொச்சி. கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. அப்போ இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஷிப் ஓனிங் கண்ட்ரி இன் ஏசியா அண்டு ரேங்க் 6th இன் த வேர்ல்டு. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில்
ஆசியாவில் 2ஆம் இடம், அதுவும் லைன் பண்ணிக்காங்க. இந்தியா ஷிப்யார்டில் அது செகண்ட் ஒன் ப்ளேஸு. அது வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்கும்போது 16th ஒன்று ப்ளேஸு. இதில் என்ன கப்பல் கட்டும் தொழிற்சாலை. நெக்ஸ்ட் ஒன் ஏர் டிரான்ஸ்போர்ட். தேங்க்யூ.